வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி வைக்கிறது, பாரம்பரியமாக நம்ம அம்மாலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் பச்சரிசி, 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, இது ரெண்டுத்தையும் நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம். துவரம் பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 2 தேங்காய் பத்தை, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நம்ம ஊற வச்ச பருப்பையும் அரிசியும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், விழுது அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 150 கிராம் வெண்டைக்காய், இதெல்லாம் இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே இதை பாருங்க, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்க வேண்டாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூட வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வேகணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் வெண்டைக்காவை. ஒரு 2 நிமிஷம் வதங்கின பிறகு தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா வெண்டைக்காய் வளன்னு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் வந்துடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். விழுது சேர்க்கும் போது நம்ம சிம்மில் வச்சுக்கணும், ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கும். சேர்க்கும் போது சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட கெட்டி ஆகிடும். மோர் குழம்பு நல்லா திக்காக வரும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சு வரணும். நம்ம அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அது அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடணும். இந்த மோர் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, எவ்வளோ நல்லா வந்திருக்குது குழம்பு. ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இன்னும் நம்ம தயிர் சேர்க்கலை. நல்லா இந்த அரைச்சி விட்ட விழுதோட பச்சை வாசனை போனோன்னு தான் நம்ம தயிர் சேர்க்கணும். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் உப்பு. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிச்சு. நம்ம பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். தயிரை அப்படியே சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம். தயிர் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு தயிர் சேர்க்குறேன். 1 கப்பு கலந்து விட்ட பிறகு அடுத்த கப்பு ஊற்றுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணும்னா ஊற்றிக்குங்க. இதோட இதில் நான் ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். மோர் குழம்பு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஒரு கை கொத்தமல்லி தூவிக்கங்க, இறக்கிடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி மோர் குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.